நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இருக்கிறது. இந்த ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறார். அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை குரு பகவான் வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறது ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அற்புதம். அது மட்டும் இல்லை, இவருக்கு தனுசுக்கு ராசிநாதன் ஆகிறார். அப்போது ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 11 பார்க்குறார், 7லேயே குரு இருக்கார். புதன் பாருங்கள் 7ல் இருக்கார். 7க்குடையவன், 7க்கும் 10க்கும் உடைய புதன் 7ல் இருக்கார். 3ல் ராகு இருக்கிறது இன்னும் கொடுத்து வைக்கணும். சூப்பர். அதுலேயும் குரு பார்வை ராகுவை பார்க்குறது பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. இப்போ கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக யோகமான ஒரு சந்தோஷமான நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. என்னங்க, எங்களுக்கு அர்த்தாசிரம சனி போயிட்டுருக்கு, 4ல் சனி, சந்திரனுக்கு 4ல் சனி, நீங்கள் ஓஹோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். 4ல் சனி இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க, வணங்குங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அவருடைய வேலையை செய்வாருங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலையை அது செஞ்சு தானே ஆகணும். அப்போ சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருக்கிறது. ஆதலால் உங்களுக்கு 90% பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசிநாதன் குரு 7ல் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ பாருங்கள், 3ல் ராகு உபஜயஸ்தான். அதுவும் ராகு 3, 6, 11 இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதமான பலன்களை தருவார், பல அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லணும். அப்போ 3ஆம் இடம் என்பது சிறப்பான ஒரு நிலை. அதுலேயும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் அதை விட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம். ராகு உங்களை ஜெயிக்க வைப்பார். எல்லா நிலையிலும், வேலை விஷயமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வீடு விஷயங்களாகட்டும், நண்பர்கள் வட்டாரமாகட்டும், எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் நல்ல வளர்ச்சி, கடனை வாங்கி தொழிலை விருத்தி பண்ணலாம். இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள்,
ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் உங்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. 4 சனி தாய்க்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரத்தான் வரும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி அதாவது வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு, அதாவது கால் டாக்ஸி, ஷேர் ஆட்டோ, மெட்டலர் வேனு, காரு, வண்டி, இதுபோல் டூ வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறத பற்றி ரொம்ப சொல்லி ஆகணுங்க. இந்த சனி 4ல் இருக்குதுன்னு ரொம்ப பயப்படாதீங்க. அவருடைய கடமையை செய்வார். ஆனால் அதை தாண்டி இந்த ராகு பகவான் ஒரு ரெட்டிப்பு பலனை தருவார். ஏன் ரெட்டிப்பு பலனை தருவார்? 3ல் ராகு இருக்கிறது ஒரு பலன், அதை குரு பார்க்குறது இன்னொரு பலன். அப்போது டபுள் இரட்டிப்பு பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. நல்ல சாதிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வளர்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர் அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லணும். நம்ம என்னால் நினைக்கிறோமோ, ப்ராப்பராக என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் தான் 11ஆம் இடம். சந்தோஷமான இடம். அது மட்டும் இல்லை, இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் டிஸ்பியூட் ஆகிருக்கும். முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி விவாகரத்தாகி இன்னொரு திருமணத்துக்காக காத்திருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கெல்லாம் இப்போது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால 2வது திருமணம் அமையக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 2வது திருமணம் அமையக்கூடிய ஒரு தருணம். பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சட்டு புட்டுன்னு குதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 9ல் கேது இருக்காருங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த பாக்கியாதிபதி போய் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போது பாக்கிய குறைவு தான் என்று சொன்னாலும் கூட இந்த 9ல் கேது இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தையோடு விட்டு கொடுத்து போங்க. தந்தைக்கு தொழில் பின்னடைவு ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, தந்தை வழி சொந்தங்கள், அதாவது பங்காளிகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. கோயில் குளம்னு போவீங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளம்னு போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, இன்ப சுற்றுலான்னு போவீங்க. எப்படி எது சென்றாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை பார்க்கணும். டீ கூட சாப்பிட முடியல, டீ ஆறி போச்சு அப்படின்ற அளவுக்கு, இல்லை கேன்டீன் போக முடியல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை பார்ப்பீங்க, கண்டினியூஸாக வேலை பார்ப்பீங்க. இந்த 8 ஹவர் தாண்டி கூட 2 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுதான் அந்த 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அது சொந்த தொழிலாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக கடை திறந்து கரெக்டாக மூடிட்டு போக முடியாது. சொந்த தொழில் கூட பார்த்தா அன்றைக்கி பார்த்து சீக்கிரம் திறப்பார், பூட்டுறதும் லேட்டாக 2 ஹவர் லேட்டாக தான் பூட்டுவார். அப்படி ஒரு சூழ்நிலை அமையும். அது இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலனை எதிர்பார்த்து தானே ஆகணும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனை சனி பார்ப்பது சரியல்ல, இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னோம். இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஜாதகம் நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல குருவும் இருக்குது, புதனும் இருக்குது. வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம்.
அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லை பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். இப்படி அற்புதமான ஒரு நேரம். ஆனால் பூர்வீகத்தில் அஞ்சிக்குடையவன் செவ்வாய் நீச்சமான நிலையில் இருப்பதால் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சனி ஒருவர் கெடுத்தாலும் கூட குருவும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய அளவில் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையோடு இருந்துங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. அற்புதமான ஒரு வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க.